இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாட்டோட இடுப்பு பகுதியில் உள்ள எலும்பை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது சூப் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு குழம்பு தான் வைக்க போகிறோம். இதை வெட்டி வேக போட்டு அடுத்த நாள் தான் மசால் கொடுத்து நம்ம குழம்பா வைக்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். எங்கள் கிராமங்கள்லாம் இந்த மாதிரி பெரிய எலும்பு வாங்கினா வெட்டி நைட்டில் வேக போட்டு அடுத்த நாள் சூப்பாவோ குழம்பாவோ செய்யும்போது அதோட எசன்ஸ் இறங்கி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதே மெத்தட்லாம் சேர்ப்போம். வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அப்படியே நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி பீஸ் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். நம்ம மாட்டுக்கறியில் கறியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி எலும்புகளை வாங்கி நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது இந்த எலும்பில் ஒட்டியிருக்க கறி அவ்வளவு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய கை கால் வலி எவ்வளவு வேலை பார்த்தாலும் இதில் ஒரு கிளாஸ் சூப் வச்சு அடித்தோம்னா அப்படி பஞ்சா பறந்து போயிடும். நம்ம வச்சிருந்த மாட்டோட இடுப்பு எலும்பை எப்படி வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே கறியோட எலும்பு. இந்த கறியோட எலும்பை சாப்பிட அவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்க சுற்றி கறி இருக்கு. அப்படியே இந்த கறியை நல்லா வேக விட்டு கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். வெட்டி வச்ச எலும்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக அலசிக்கிறேன். அது இந்த கறியோட இருக்கிற எலும்பை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். எலும்பு வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வேக வச்சு நைட்டு மூடி வச்சு காலையில் அப்படியே குழம்பு வைக்கும்போது இதோட எலும்பில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கி குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். எலும்புக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். நல்ல வாசனைக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்குருவோம். இதை நல்லா வேக விட்டு நாளைக்கு தான் குழம்பு வைக்க போகிறோம். நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
நைட்டு எல்லாம் அப்படியே அந்த சூடுலே கிடந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கறி. நல்லா எலும்பு தனியாக கறி தனியாக நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். எலும்போடு இருக்கிற கறி வாங்கினீங்கன்னா இது மாதிரி நல்லா வேக கொடுத்து நைட்டு அந்த எசன்ஸில் அப்படியே கிடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் மசாலா போட்டு வைக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் அப்படியே எலும்பு எவ்வளவு கலண்டுருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு நம்ம அந்த கறியோட சேர்ந்த எலும்பு வாங்கியிருக்கோம். அதுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றி தான் சமைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிப்பு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, சாதிப்பத்திரி, கொஞ்சோண்டு சோம்பு, கசகசா வச்சுருக்கான். இது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி எலும்போடு சேர்ந்த கறிக்கு இவ்வளவு மசாலா கொடுத்து நம்ம தாளிப்பு கொடுத்தா தான் கமகமகமன்னு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. தாளிப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். புதினா சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிடுவோம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது கூடவே மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எலும்பு கறியை சேர்க்க போகிறோம். அது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளே தயார் பண்ண வீட்டு குழம்பு மசால் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இது கறி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் எண்ணெயில் இந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா கொதிக்கும் போது இது கூட கறியை சேர்க்கும்போது அது சூப்பராக இருக்கும். மசாலாவில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் எலும்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறலாம். அந்த எலும்பு வேக வச்ச தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். எலும்புல ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதனால அளவா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நைஸா அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, சோம்பு. இந்த தேங்காய், கசகசா, சோம்பை எலும்பு குழம்போட சேர்க்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட நல்லா கெட்டித்தன்மையாக குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரவையை சேர்த்துக்கலாம். அப்படியே இது ஒரு கொதி வரட்டும். மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. நைட்டு ஃபுல்லாக வேக வச்ச எலும்பை சேர்த்துக்கிடுவோம். இந்த எலும்பு வந்து வேக வச்சதுனால பாருங்கள் அப்படியே எலும்பும் கறி தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இதை மசாலாவில் சேர்த்து அப்படியே ஒரு கொதி வந்து இறக்குனா போதும். சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கலாம். அப்படியே மசாலாவில் நல்லா கலந்து விட்டுறலாம்.
வாசனை செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த எலும்பு கறியோடு சேர்ந்த வாசனை கமகமகமட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கிறதுக்கும் சூப்பரான வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்க்கவே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழம்பு இறக்கிடலாம். அப்படியே பாருங்கள் அந்த எலும்போட கறி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அடடடடடடா அடடடா. அப்படியே இந்த சோறோட இந்த குழம்பை பிரட்டி அப்படி சாப்பிடும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவ்வளவு மணமாக இருக்குது. அப்பா, குழம்போட வாசனையும் அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அடடடடா. நல்லா வேக வச்சதுனால அந்த எலும்பில் இருந்த எசன்ஸ் பூரா அந்த குழம்புல இறங்கி சுவை கொஞ்சம் கூட குறைவில்லை. அவ்வளவு ருசியாக இருக்குது. இந்த மாதிரி எலும்போட கறியை வாங்கி வேக போட்டு காலையில் அதுக்கு மசாலா கொடுத்து வைக்கும்போது அட 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த எலும்போடு இருக்கிற அந்த சதக்கறி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். தனியாக கறி வாங்கி சாப்பிட்டா கூட இவ்வளவு ருசி இருக்காது. கறியை பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த சுற்றி அப்படி கறி பிடிச்சிருக்கு பாருங்கள். அப்பா, இந்த மசாலாவோடு அந்த கறியை சாப்பிட்றது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அடடடா. உண்மையிலேயே தனியாக கறி வாங்கி குழம்பு வச்சாலும், தனி கறின்னு குழம்பு வச்சாலும் இம்புட்டு ருசி இருக்காது. இந்த எலும்போடு அப்படி ஒட்டி இருக்க கறிக்கு இருக்கிற ருசி அப்பப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அம்புட்டு டேஸ்ட். பாருங்கள் அந்த உள்ள அந்த மச்சை அப்படியே இருக்கு பாருங்கள். இதை அப்படி விட்டு பாருங்கள். உள்ள ஒன்றுமே இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி எலும்போடு சேர்ந்த கறி வாங்கினீங்கன்னா வேக போட்டு நைட்டு மூடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு இந்த மசாலாலாம் கொடுத்து குழம்பு வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் இதே மாதிரி எலும்பு வாங்கினா நைட்டு வேக போட்டு காலையில் அந்த சாறு எடுத்து அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மசால் போட்டு குழம்பு வைப்போம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வில்லேஜ் டாக்கிங் சேனலை எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.